வணக்கம்மா. எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ஆட்டோலேயே மதுரைக்கு எதுக்குமா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு போகிறோன்னாக்கா, வண்டி வேலை பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் மதுரைக்கு போகிறோம். இது அப்பாவோட கொஞ்ச நாள் ஆசை. மதுரையில் போய் பாடி கட்டணும், அதில் பாட்டெல்லாம் வச்சு தருவாங்க. அது வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வண்டி ஓட்டுவேன்னுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, மதுரையில் போய் பாடி கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாது. அதனால் இங்கேயே பார்த்துக்கிட்டு வேலை பாருங்கள், பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமாக நாகப்பட்டினத்துலேயே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை எப்படியாச்சும் போய் அங்கே போய் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொண்டு அடகு வச்சுட்டு வந்துட்டோம். அடகு வச்ச வீடியோலாம் அம்மாவோட வீடியோவில் வரும் பாருங்கள். இங்கே பட்டறைக்கு வந்தாச்சு. பட்டறையில் வந்தோடனே கேட்டோம், எப்படி எல்லாமே போய் கிடக்கு, இதில் எப்படி நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படியோ தெய்வத்தோட அருளால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை போட்டுட்டு, அப்போது எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டோம். பார்த்தாக்கா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ 1.5 மாதம் 2 மாதமா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு இருக்கல. அப்போ அப்பா சொன்னாங்க, இல்லை நான் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வாடகைக்கு ஆட்டோ எடுத்து வண்டிக்கு கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயேவும் அழகர் கோயில் 18ஆம் கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி, அப்புறம் பழமொழிச்சோலை முருகர் கோயில், 3 கோயில் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் நாங்களும் அங்கேருந்து கிளம்பி பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி அங்கே அழகர் கோயிலுக்கு போயிட்டோம். அழகர் கோயிலேருந்து இருட்டானதெல்லாம் சரி இங்கே வந்து கும்பிட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு போய் மலை மேலே உள்ள கோயிலை போய் பார்த்துட்டு முருகரை கும்பிட்டு வந்து இங்கே கும்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அங்கே வந்து பஸ்ஸு அந்தளவுக்கு வராது, லேட்டானாக்கா போகாதான், 7 மணியோடு நிப்பாட்டிடுவாங்களாம். அதனால நாங்கள் இங்கேருந்து பஸ் ஏறி முருகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டோம். பழமொழிச்சோலைக்கு போய் அங்கே போய் இறங்கி நடந்து போயிட்டுருக்கையில் நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து அம்மாவோட சப்ஸ்கிரைபர் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அம்மாலாம் கேட்டாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எங்கே போனாலும் நம்மளை கண்டுபிடிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே முருகர் கோயிலுக்கு போய் லைனில் நின்று அவரை முருகரையும் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே உள்ள பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இதுக்கு மேலே கோயில் இருக்குது, அங்கே தான் தீர்த்தம், இதெல்லாம் குளிக்கிறதெல்லாம் அங்கே கோயில் இருக்குது, ஏதோ சாமி பேர் சொன்னாங்க, எனக்கு நினப்பு இல்லை என்ன சாமின்னு. இதுக்கு மேலே என்ன சாமியாக இருக்கும்னு தெரியல எனக்கு. சரி இன்னொரு தடவை வரையில் நாங்கள் போய்க்கிறோம், இப்போ டைம் ஆகிட்டு, ஏன்னா டயத்துக்கு தான் இந்த பஸ்ஸு இங்கேருந்து கீழே வருது. இந்த பஸ்ஸு வந்துருச்சுனாக்கா அடுத்த தடவை வேறு பஸ்ஸு கிடையாதான். நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா இந்த பஸ்ஸுக்கு போயிடும், அப்புறம் இருட்டாயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பைக்கு காரு உள்ளவங்களாக இருந்தாக்கா எந்நேரம் வேணாலும் போய் கும்பிட்டுட்டு வரலாம். சரி அடுத்த தடவை வரையில் போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே அழகர் கோயிலுக்கு கீழே வந்துட்டோம். வந்து கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமியை போய் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி உள்ள பெருமாளையும் கும்பிட்றதுக்காண்டி உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அவரையும் நல்லா கும்பிட்டுட்டு சாமி மட்டும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். கோயிலில் உட்காந்துருந்துட்டு அப்படியேவும் எந்திரிச்சு வந்து சரி நாகப்பட்டினம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதான் நைட் நேரம் ஆகிட்டு பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இங்கேருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாகப்பட்டினம் பஸ் ஏறி தான் நாங்கள் வந்தோம். நீங்களாம் மதுரைக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கம்மா.